வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச் பார்த்தோம். இப்போது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் இதை ஷார்ட்டாக டிஎஃப்எஸ்ன்னு சொல்லும். இஸ் அன் அல்காரிதம் யூஸ்டு ஃபார் சர்ச்சிங் த்ரூ ட்ரீ ஆர் கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு ட்ரீயோ ஒரு கிராஃபோ, ஸோ அதில் இருக்கிற அந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அல்காரிதமை பயன்படுத்துவோம். ஸோ நம்ம எப்பயுமே ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் யோர் ரூட். டிஎஃப்எஸ் இந்த அல்காரிதம் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணும் as far as possible along each branch before backtracking. ஸோ எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கோ அது வரைக்கும் அந்த ஆழம் வரைக்கும் போயிட்டு அப்புறமா தான் பேக் ட்ராக் பண்ணும். பின்பக்கமாக போயிட்டு ஒவ்வொன்றுத்தையும் அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடும். இட் யூசஸ் எ ஸ்டாக். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் கியூவை பயன்படுத்தும். இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஸ்டாக்கை பயன்படுத்திக்கும். அண்ட் மே நாட் ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத் பட் இட் இஸ் எஃபிஷியன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெமரி யூசேஜ். இது ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் கண்டுபிடிக்கும், ரொம்ப எஃபிஷியண்ட்டும் கூட. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கிராஃப் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் நோடு ஏ. இவருக்கு பிரான்ச்சஸ் யாராக இருக்கா, அதாவது நெய்பர்ஸ் பி சி. பிக்கு நெய்பர்ஸ் டி இ, சிக்கு நெய்பர் எஃப். ஸோ இது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த அல்காரிதம் ஃபஸ்ட்டு ஏ கிட்ட வந்துடும். இப்போ ஏவோடைய நெய்பர் யாருன்னு பார்க்கும், பியும் சியும். ஃபஸ்ட்டு நெய்பர் லெஃப்டில் தான் எப்பவுமே பார்க்கணும், பி. அப்போ ஃபஸ்ட்டு ஏ பார்த்தாச்சு, அப்புறம் பி பார்த்தாச்சு. பிக்கு அப்புறமா நெய்பர்ஸ் யாராக இருக்கா பார்க்கும், டி இருக்குது இ இருக்குது. இதில் இந்த ஈயை விட்டுடும், லெஃப்டில் தான் பார்க்கும் டி. இப்போ டிக்கு அப்புறமா எதனா இருக்கான்னு பார்க்கும். எதுவுமே இல்லைன்னா, இதுக்கப்புறம் எதுவுமே பிரான்ச்சஸ் இல்லைன்னா இப்போ தான் பேக் போகும். பேக் போயிட்டு பி கிட்ட வந்துடும். இப்போ பியினுடைய நெய்பர்ஸ் யார் இருக்கா, டிஇ. டி தான் ஏற்கனவே பார்த்தாச்சு, அப்போ ஈயை பார்க்கணும். திரும்ப இப்போ இலேருந்து பிக்கு வந்துடும். பியினுடைய நெய்பர்ஸை பார்த்தாச்சு, பியிலேருந்து ஏவுக்கு வந்துடும். ஏனுடைய நெய்பர்ஸ் பியை பார்த்தாச்சு, சி தான் இன்னும் பார்க்கல, ஸோ சி பார்க்கணும். அடுத்தது சினுடைய நெய்பர் எஃப். ஸோ இந்த ஆர்டரில் தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ, பி, அப்புறமா டி, திரும்ப பேக் பண்ணிவிட்டு இ வரும். அப்புறமா பேக் 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 போயிட்டு சி பார்க்கும், அப்புறமா எஃப் பார்க்கும். ஸோ இப்படி தான் நெய்பர்ஸை எது வரைக்கும் போக முடியுமோ அந்த பிரான்ச் போயிட்டு திரும்ப பேக் ட்ராக் கொடுத்துட்டு வரும். ஓகேங்களா? சரி, இதுதான் ஸ்டாக்குக்குள்ளே ஒவ்வொன்றத்தையும் அனுப்பும். ஃபஸ்ட்டு ஸ்டாக்குள்ளே ஸ்டார்டிங் நோடு ஏவை உள்ளே அனுப்பியாச்சு. அப்போது ஏவை விசிட் பண்ணியாச்சு. ஸோ ஏனுடைய நெய்பர்ஸ் யாருக்கா, பிசி. ஸோ அதை நான் ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ண போகிறேன். புஷ் நெய்பர்ஸ் பி அண்டு சி ஆன் டு த ஸ்டாக். ஸோ ஒரு ஸ்டாக்குள்ளே போடும்போது எது ஃபஸ்ட்டு போடுறோமோ இங்கே வந்துடும். அடுத்து என்ன இருக்கீங்க, சி. ஸோ சி இங்கே வந்துடும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எது, லெஃப்ட் மோஸ்ட் ஸ்டாக்குள்ளே கீழே இருக்க தான் பார்க்கணும். ஸோ பி தான் யூஸ் பண்ணணும். ஸோ விசிட் பி. புஷ் நெய்பர்ஸ் டி அண்ட் இ ஆன் டு த ஸ்டாக். ஸோ பிக்கு நெய்பர்ஸ் யாருக்கா, டிஇ. ஸோ அப்போது டியும் இயும் ஸ்டாக்குக்குள்ளே போய்டும். ஸோ சியும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? சரி, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஃபஸ்ட்டு ஏ இருக்குது ஸ்டாக்குள்ளே, அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், பியும் சியும் ஸ்டாக்குள்ளே போட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பியை பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது, டிஇ இருக்குது, அதை ஸ்டாக்குள்ளே அனுப்பணும். தான் பி பார்த்தாச்சுல, இப்போ பியை ரிமூவ் பண்ணிவிட்டு சி வந்துடும். ஸோ சிக்குள்ளே அந்த டியும் இயும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், டியை பார்க்கணும். ஸோ டிக்கு அப்புறம் எதனா இருக்கா, இல்லை. அப்போது நோ அன்விசிட்டட் நெய்பர்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இல்லைன்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்போது இந்த டியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் சிஇ. இப்போ சிஇயில் இயை பார்க்கணும். ஸோ இக்கு ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா, எந்த பிரான்ச்சஸும் இல்லை. ஸோ அதுவும் நோ அன்விசிட்டட் நெய்பர். அப்போது இது ஸ்டாக்லேருந்து இயை ரிமூவ் பண்ணணும். இப்போ அடுத்தது சியை பார்க்கணும். ஸோ சியை பார்க்கும்போது அதுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, எஃப். அப்போது நம்ம என்ன பண்ணணும், சியை பார்த்த உடனே ஸ்டாக்குக்குள்ளே அந்த எஃப் உள்ளே அனுப்பிடணும். இப்போ போய் எஃப் பார்க்கணும். எஃப் கீழே ஏதாவது நெய்பர் இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ நோ அன்விசிட்டட் நெய்பர்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டாக்கு எம்டி ஆக்கிடணும். இப்போ எஃப்ஐயும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எந்த ஆர்டரில் பார்த்தோம், ஃபைனல் ரிசல்ட்டு டயக்ராம் வச்சு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஏ,
ஏனுடைய நெய்பர்ஸ் பி சி, அதில் பி தான் பார்க்கணும் லெஃப்ட் சைடில். திரும்ப பிக்கு நெய்பர் டி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போது ஏபிடி. அப்புறம் பேக் ட்ராக் ஆச்சு, பினுடைய இன்னொரு நெய்பர் இ பார்க்கணும். அப்போ ஏபிடிஇ பார்த்தாச்சு. திரும்ப பேக் ட்ராக் ஆச்சு, ஏனுடைய இன்னொரு நெய்பர் சி பார்க்கணும். அப்புறமா எஃப் பார்க்கணும். ஸோ ஏபிடிஇசிஎஃப் தான் ஆன்சர். ரிசல்ட்டிங் டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் ஏபிடிஇசிஎஃப். சரி, இதனுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். மெமரி எஃபிஷியன்ட். நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சை விட இது வந்து என்ன பண்ணணும்னா லெஸ் மெமரி தான் கன்சியூம் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கரண்ட் பார்த்தது அதோடைய டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸ்டேட்டு. குட் ஃபார் டீப் கிராஃப். எஃபெக்டிவ் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் டீப் கிராஃப். பெரிய பெரிய கிராஃப் ரொம்ப பிரான்ச்சஸ் போய்கிட்டே இருந்ததுன்னா அதை ஈஸியாக சர்ச் பண்ணலாம் இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஎஃப்எஸ் நாட் ஆப்டிமல். doesn't guarantee the shortest path in unweighted graph. ஸோ ஒரு பெரிய கிராஃபில் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. இதில் ஸ்டாக்கு பயன்படுத்துறதுனால நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டும் எடுத்து ஸ்டாக்குள்ளே அனுப்புறதுனால அது ஓவர்ஃப்ளோ ஆகலாம். ஓகேங்களா? நிரம்பி வரையலாம். ஸோ ரிகர்சிவ் டிஎஃப்எஸ் கேன் லீட் டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வித் வெரி டீப் கிராஃப். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது, ஸ்டாக்கு ஓவர்ஃப்ளோ ஆகலாம் நிறைய ஸ்டேட்ஸ் போகும்போது. ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் டிஎஃப்எஸ்னால் என்ன? ஸோ அதுக்கு ஒரு கிராஃப், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய கண்டினியூவேஷன், அதனுடைய அட்வான்டேஜஸ், அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.